இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அம்மா வாங்க. பழைய கணக்கு ஒண்ணு பாக்கி இருக்குல்ல, அதான் முடிக்கலான்னு வந்திருக்கேன். தமிழ், என்ன ஆபீஸ் கிளம்பாம இங்க நின்னுட்டு இருக்க? அம்மா, அந்த பிரேம் வந்திருக்காமா. யாரு? உன்னை கட்டிக்க இருந்தானே அந்த மாப்பிளையா? ஆமா. அவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? மண்டபத்துல வரதட்சணை பணம் எல்லாம் இல்லன்னு சொன்னதும் மொத்தமா கை கழுவிட்டு போனா. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கான்? அவன் சம்யுக்தாவோட அண்ணன். தங்கச்சிக்கு கல்யாணம்னா வரமாட்டேனா? ஆமால. தமிழ், நீ அவன்கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காத. நீ பாட்டுக்கு உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. கெட்டத கண்டா நாம தான் விலகி போகணும். மா, வேலைக்கு போனாலும் விடாத பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குமா? என்னடி சொல்ற? அதானே, அந்த ஆளுக்கும் நமக்கும் தான் ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சுல. வேற என்ன பண்ணிருவாரு? இதுக்கெல்லாம் நீ பயப்படாதக்கா. மச்சான், அப்புறம் உன் மச்சான் வந்திருக்கான் போல. என்ன ஏன்டா முறைக்கிற? சம்யுக்தா நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கல, அப்ப அவ அண்ணன் உனக்கு மச்சான் போல தானே வேணும். ஆனா ஒண்ணுடா சிவி, நீ இப்படி ஒரு முடிவெடுப்பன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பாக்கலடா. எனக்கு ஒரு டவுட்டு, உனக்கு தான் அந்த கல்யாணம், ஃபேமிலி, குழந்தை, கமிட்மெண்ட் இது மாதிரி செட்டப்பே பிடிக்காதே. இப்ப எப்படி எல்லாத்துக்கும் ஓகே சொன்ன? இதை மட்டும் உன் மச்சான். ஹாய் மச்சான். என்ன அண்ணன் வந்திருக்கா? எப்படி இருக்கீங்க? சாம் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். இப்பதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் நான் நேர்ல பாக்குறேன். அப்புறம் என்ன மச்சான், ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? அண்ணா, சிபி எப்பவுமே அப்படிதான். உடனே யார் கூடயும் ஈஸியா அட்டாச் ஆக மாட்டான். பழக பழக எல்லாம் சரியாயிடும். மச்சான், நம்மளாம் க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆக போறோம். கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மலை ஏறணும்னாலும் மச்சான் தயவு வேணும்னு. அப்படிதான் நான் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க. நான் எல்லா ஹெல்ப் உங்களுக்கு பண்றேன். இவன் ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி தெரியலையே. பாப்பா பேபி, கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. எங்க வீட்டு சைடுல இருந்து யாராச்சும் கூட இருந்தா நல்லா இருக்கும்ல, அதான் அண்ணனை வர சொன்னேன். மச்சான், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணத்தை நான் எப்படி நடத்துறேன்னு மட்டும் பாருங்க. சிபி, கரெக்டா கூப்பிட்டாங்க. சானு கூப்பிடுறாங்க, நான் என்னன்னு போய் கேட்டு வந்துடுறேன். ஓகே, போங்க. ஹலோ. பேசிட்டு இருங்க, குடும்பத்தை எப்படி அழிக்கிறதுன்னு. புதுசு புதுசா வராங்க. தமிழ் எப்படி இருக்கா? சோகமாதாமா இருக்கா. தமிழுக்கு இதுல விருப்பம் இல்ல போல. தமிழ் என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது முத்து. ஆனா இதுதானே அவளுக்கு நல்லது. அவ வருத்தப்பட்டாலும் அந்த நல்லதை நாம செஞ்சு வைக்கணும் தானே. கண்டிப்பாமா. சில சமயம் அநியாயம் ரொம்ப சீக்கிரம் நடந்துருது முத்து. நியாயத்துக்காக போராடி ஜெயிக்கிறதுக்கு தான்
ரொம்ப நாளாகுது. இப்ப நாம அந்த இடத்துல தான் இருக்கோம். இது நம்ம போராட வேண்டிய நேரம். பாரேன், சிபிக்கு தமிழ் மனைவிய வந்தா அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஆனா சிபி சம்யுக்தாவை சூஸ் பண்ணிருக்கான். நான் குடும்பத்துக்கு ஏத்த மருமக வேணும்னு நினைச்சா சிபி அவனுக்கு ஏத்த பொண்டாட்டி வேணும்னு நினைக்கிறான். பாப்போம் கடவுள் என்ன முடிவெடுத்திருக்காருன்னு. அம்மா, நீங்க கொஞ்சம் வற்புறுத்துனா சிபி தம்பி தமிழ கட்டிக்கிறதுக்கு யோசிக்கும்ல. நீங்க அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. இல்ல முத்து, இந்த காலத்து பிள்ளைங்கள வற்புறுத்தி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. சிபிக்கும் தமிழ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கும். ஆனா மறைக்கிறான். சம்யுக்தாவை கல்யாணம் பண்ணா அவனுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்குன்னு புரிய வச்சா அவனே மனசு மாறுவான். சம்யுக்தாவையும் தமிழையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே போதும், சிபி தெளிவாயிடுவான். சிபி தம்பி யோசிக்காம இருக்கும்னு நினைக்கிறீங்களாமா? எனக்கு தெரியல. ஆனா சிபி முடிவெடுத்தா மட்டும்தான் இந்த பிரச்சனை சுமூகமா முடியும். இல்லனா எல்லா வகையிலையும் எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். சிபி தான் தான் புருஷனா வரப்போறான்னு வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப இல்லைன்னு சொன்னா அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். வெண்பாவை சிபிக்கு கட்டி வைக்க ஏதாவது பண்ணுங்க அத்தை. நீங்க பார்த்து வளர்ந்த பொண்ணு தானே வெண்பா. மீனா, வெண்பா இந்த வீட்டு பொண்ணுதான். அவ மேல எனக்கு அக்கறை இருக்கு. அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்புதான். ஆனா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்றது அவளோட எதிர்காலத்துக்கும் நல்லதில்ல, சிபிக்கும் நல்லதில்ல. இல்ல அத்தை, அது நான் சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கும், புரிஞ்சுக்கோ மீனா. தேவையில்லாம குழப்பிட்டு இருக்காத, மனச மாத்திக்க. சொல்லுங்க ஜோசியரே. தம்பி கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொல்லியிருந்தீங்க. அதுக்காக சிறப்பு பூஜை ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த பூஜையில ஏகப்பட்ட தடங்கள் வந்ததுமா. அப்புறம் நான் அவருடைய ஜாதகத்தை கொஞ்சம் ஆழமா பார்த்தேன். அதுல அவருக்கு தோஷம் இருக்குமா. தோஷமா? ஆமா, அவரோட கல்யாணம் அவ்வளவு சுலபமா நடக்காது. அந்த தோஷத்தை சரி பண்ணலன்னா அவரோட உயிருக்கே கூட ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு.